பத்தர்கள் இறைவனை நினைப்பதில்லை. நேரம் கிடைத்தால் போதும் வம்பளப்பார்கள் அல்லது பயனற்ற வேலைகளை செய்வார்கள். காரணம் கேட்டால், என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால்தான் இந்த வேலியை கட்டி கொண்டிருக்கிறேன் என்பார்கள். பொழுது போகாவிட்டால் சீட்டாடத் தொடங்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட இல்லறத்தான் கடைத்தேற வழியே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அவ்வப்போது சத்சங்கம் வேண்டும். அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். அதோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எனக்கு பக்தியும் நம்பிக்கையும் கொடு என்று ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் எல்லாமே ஆகிவிட்டது. நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை. ஒருவனுக்கு கடலை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. விபீஷணர் ஓர் இலையில் ராமநாமத்தை எழுதி அதை அவனது ஆடையின் ஒரு முனையில் முடித்தார். பிறகு அவனிடம், பயப்படாதே, நம்பிக்கையோடு கடலின் மேல் நட. ஆனால் ஒன்று, நம்பிக்கை இழந்தாயானால் அந்த கணமே நீரில் மூழ்கி விடுவாய் என்று கூறினார். அந்த மனிதனும் கடலின் மீது எளிதாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது துணியின் முனையில் முடித்திருப்பது என்ன என்று பார்க்க அவனுக்கு மிகுந்த ஆவல் உண்டாயிற்று. முடிச்சை அவிழ்த்து பார்த்தான். அங்கே வெறும் ராமநாமம் எழுதப்பட்டிருந்தது. இது என்ன, வெறும் ராமநாமம் தானே எழுதப்பட்டுள்ளது என்று நினைத்தான். சந்தேகம் வந்தது. மறுகணமே கடலில் மூழ்கிவிட்டான். இறை நம்பிக்கை உள்ளவன் பசுகொலை, பிராமணர் கொலை, பெண் கொலை போன்ற கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் அந்த நம்பிக்கையின் வலிமையினால் பாவத்திலிருந்து விடுபட முடியும். இனி இத்தகைய கொடிய செயல்களை செய்ய மாட்டேன் என்றவன் உறுதியாக இறைவனிடம் சொன்னால் போதும், எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த உலகம் இறைவனுடைய மகிமை. ஆனால் மக்கள் மகிமையைக் கண்டு அதில் மயங்கி விடுகிறார்களே தவிர, இந்த மகிமைகள் யாருடையதோ அந்த இறைவனை தேடுவதில்லை. காமினி காஞ்சனத்தை நாடி அனைவரும் ஓடுகின்றனர். அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ பெரும் துன்பமும் அமைதியின்மையும்தான். விசாலாட்சியின் நீர்ச்சுழி போன்றது இந்த உலகம். இதில் ஒரு படகு அகப்பட்டு கொண்டால் அதோகதிதான். மேலும் இந்த உலகம் ஒரு விதமான முட்செடி போன்றது. இதில் சிக்கிக் கொள்பவன் ஒரு முள்ளிலிருந்து தன்னை விடுவிப்பான், அதற்குள் இன்னும் 3இல் மாட்டிக்கொள்வான். தடுமாறச் செய்கின்ற குழப்பமான வழியைப் போன்றது இந்த உலகம். ஒரு முறை இதில் அகப்பட்டுக் கொண்டால் வெளியே வருவது மிக கடினம். மனிதன் இதில் வறுக்கப்படுகிறான். சில சீக்கியர்கள் என்னிடம், இறைவன் கருணையே வடிவானவர் என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம், கருணை வடிவானவர் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அவர் நம்மை படைத்தவர். நமக்கு நன்மை தருபவற்றை அவர் செய்வது வியப்பிற்குரிய விஷயமா என்ன? தாய் தந்தையர் குழந்தையை வளர்க்கிறார்கள். இதில் கருணை எங்கிருந்து வந்தது? குழந்தையை அவர்கள் வளர்த்தே ஆக வேண்டும். எனவே கடவுளிடம் பிடிவாதத்துடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது தாயும் தந்தையும் அவரே அல்லவா? சாது சங்கத்தினால் மற்றொரு பயனும் உண்டு. உண்மை எது, உண்மையற்றது எது என்ற விவேகம் அதனால் உண்டாகிறது. நிலையான பொருள், அதாவது இறைவன் மட்டுமே உண்மை. மற்ற அனைத்தும் உண்மையற்றவை, அதாவது நிலையற்றவை. உண்மையற்றதான வழியில் மனம் செல்லத் தொடங்கினால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அடுத்தவன் வீட்டு வாழை மரத்தை தின்ன யானை துதிக்கையை நீட்டினால் உடனே யானை பாகன் அங்குசத்தால் ஒரு போடு போட்டு அதை தடுக்கிறான். அப்படியானால் வழி என்ன? வழி சாது சங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. சாது சங்கம் ஒரு நாள் போதாது, எப்போதும் அவசியம். ஏனெனில் நோய் முற்றிவிட்டது. மேலும் வைத்தியருடன் இருந்தால்தான் நாடி பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அவர் பின்னாலேயே சுற்றி அலைந்தால்தான் எது பித்த நாடி, எது கபநாடி என்பதெல்லாம் புரியும். சாது சங்கத்தினால் என்ன பயன்? இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி ஏற்படும். அவரிடம் அன்பு உதயமாகும். உள்ளம் உருகாவிட்டால் எந்த பயனும் இல்லை. சாது சங்கம் வளர வளர இறைவனுக்காக உள்ளம் துடிக்கத் தொடங்கும். நோயில் வாடுபவன் எந்த வகையில் குணமாவான் என்று அவனது வீட்டினர் துடிப்பது போன்றது அது. ஒருவனுக்கு வேலை போய்விட்டதாக வைத்துக்கொள்வோம். மறுபடியும் வேலை கிடைப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபடுவான், எத்தனை அலுவலகங்களில் ஏறி இறங்குவான். அதுபோலத்தான் இன்னொரு வழி இருக்கிறது. மன ஏக்கத்துடன் பிரார்த்தனை செய்வது. இறைவன் நமக்கு உரியவர். நீ எப்படி இருக்கிறாய்? எனக்கு உன் திருக்காட்சியைத் தா. தந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் என்னை நீ ஏன் படைத்தாய் என்று அவரிடம் உரிமையுடன் கேட்க வேண்டும். இறைவனது படைப்பில் எல்லா ரகங்களும் உண்டு.
நல்லவர்களையும் அவரே படைத்திருக்கிறார், தீயவர்களையும் அவரே படைத்திருக்கிறார். நல்ல அறிவை அளிப்பவரும் அவரே, தீய அறிவை அளிப்பவரும் அவரே. அப்படியானால் பாவம் செய்வதில் நமக்கு பொறுப்பொன்றும் இல்லையா? பாவம் செய்தால் அதன் பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இறைவன் வகுத்த நியதி. மிளகாயை கடித்தால் காரத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? மதுர்பாபு இளம் வயதில் தாறுமாறாக வாழ்ந்தார். அதனால்தான் கடைசி காலத்தில் அவருக்கு பல்வேறு நோய்கள் வந்தன. இளம் வயதில் இது அவ்வளவாக தெரிவதில்லை. காளிக்கோவிலில் நைவேத்தியம் சமைக்க விறகு வைத்திருப்பார்கள். ஈரமான கட்டைகள் முதலில் நன்றாக எரியும். அவற்றின் உள்ளே தண்ணீர் இருக்கிறது என்பதே அப்போது நமக்கு தெரியாது. எரிந்து முடியும் தருவாயில் தண்ணீரெல்லாம் கட்டையின் பின்புறத்திற்கு விரைந்து வருகிறது. புஸ் புஸ் என்ற சத்தத்துடன் சீறிப் பாய்ந்து அடுப்பையே அணைத்து விடுகிறது. அதுபோல இளம் வயதில் செய்யும் பாவங்கள் உடனடியாக பலன் கொடுக்காது. வயதாக ஆக அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் காமம், கோபம், பேராசை இந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.